சென்னை கே நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்திற்குள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஒப்புவி மையம் உள்ளிட்ட பல்வேறு மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மாற்றுத்திறனாளியின் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. சிறப்பாக பணியாற்றும் அதே போல படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு முன்னெடுப்பாக எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை கே நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவ வளாகத்திற்குள் 15 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கு ஒப்புரவு மையத்தையும் 35 ஆரம்ப நிலை இடையேட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் புதிய கட்டிடங்களையும் முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக கே நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையில் வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கான உயிரவு மையத்தையும் மேலும் 35 ஆரம்ப நிலை இடையேட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு உரிமைகள் திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான முன்னெடுப்புகளை எடுக்கும் வகையிலும் மேலும் அவர்களுடைய பணிக்காக சேவை செய்வர்களும் குறிப்பாக அவர்களுடைய கல்வி மற்றும் வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்டவர்களுக்கு சேவை செய்வர்களுக்கும் விருதுகளும் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க புதிய கட்டிடங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் சார்பில் கட்டப்படும் கட்டிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் புதிய கட்டிடங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு அதன் மூலம் புதிய கட்டிடங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க மாற்றுத்திறனாளி நலனுக்காகவும் அதே போல அவர்களுக்கு சேவை செய்யும் வகையிலும் மேலும் தொடர்ச்சியாக அவர்கள் பயன்படுத்தும் வகையிலும் சாதாரண மனிதர்கள் அல்ல அந்த மாற்றுத்திறனாளிக்கு பயன்படும் சிறப்பு வாய்ந்த சில கட்டிடங்களை முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு விருதும் வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பாக சேவையாற்றுவர்களுக்கும் விருது வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு சார்பில் புதிய கட்டிட மையத்தையும் தற்போது கே நகரில் 15 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.